இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது எது? வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இடையராத அறப்பணி செய்தலை. ஆன்சர் இடையராத அறப்பணி செய்தலை. இனி இரண்டாவது கேள்வி, ஞானம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? ஞானம் கவிதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வேணுகோபாலன். ஆன்சர் வேணுகோபாலன். இனி மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். உலகிற்கான பணிகள் எதை சார்ந்து வளர வேண்டும்? உலகிற்கான பணிகள் எதை சார்ந்து வளர வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அறம் சார்ந்து வளர வேண்டும். ஆன்சர் அறம். இனி நான்காவது கேள்வி, ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு எது? ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோடை வயல். ஆன்சர் கோடை வயல். இனி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம். தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் எது? தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருவையாறு. ஆன்சர் திருவையாறு. இனி ஆறாவது கேள்வி பார்க்கலாம். வேணுகோபாலன் எக்கால புது கவிஞர்களுள் ஒருவர்? வேணுகோபாலன் எக்கால புது கவிஞர்களுள் ஒருவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, எழுத்து. ஆன்சர் எழுத்து. இனி ஏழாவது கேள்வி, வேணுகோபாலன் ஆற்றிய பணி எது? வேணுகோபாலன் ஆற்றிய பணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மணிப்பால் பொறியியல் கல்லூரி பேராசிரியர். மணிப்பால் பொறியியல் கல்லூரி பேராசிரியர். எட்டாவது கேள்வி, அறப்பணி ஓய்ந்தால் டேஷ் இல்லை? அறப்பணி ஓய்ந்தால் டேஷ் இல்லை? ஆன்சர் ஆப்ஷன் டி, உலகம் இல்லை. ஆன்சர் உலகம். இனி ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம். புது கொக்கி பொருத்தினேன் இத்தொடர் உணர்த்துவது யாது? புது கொக்கி பொருத்தினேன் இத்தொடர் உணர்த்துவது யாது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சமூகத்தை சீர்படுத்துதல். ஆன்சர் சமூகத்தை சீர்படுத்துதல். இனி பத்தாவது கேள்வி பார்க்கலாம். அறப்பணி ஓய்வதில்லை. அடுத்த லைனில் ஓய்ந்திடில் உலகம் இல்லை இவ்வடிகளில் அமைந்துள்ள நயம் என்ன? அறப்பணி ஓய்வதில்லை, ஓய்ந்திடில் உலகம் இல்லை இவ்வடிகளில் அமைந்துள்ள நயம் யாது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இயைபு. ஆன்சர் இயைபு. இனி 11வது கேள்வி பார்க்கலாம். காலக்கணிதம் இந்த கவிதையில் இடம்பெற்றுள்ள தொடர் யாது? காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இனி 12வது கேள்வி பார்க்கலாம். காலக்கணிதம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. காலக்கணிதம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி, உருவகம். ஆன்சர் உருவகம். இனி 13வது கேள்வி, காலத்தை வெல்பவன் யார்? காலத்தை வெல்பவன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கவிஞர். ஆன்சர் கவிஞர். இனி 14வது கேள்வி பார்க்கலாம். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, முத்தையா. ஆன்சர் முத்தையா. இனி 15வது கேள்வி, கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் எது? கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சிவகங்கை. ஆன்சர் சிவகங்கை. இனி 16வது கேள்வி பார்க்கலாம். கண்ணதாசன் பிறந்த ஊர் எது? முந்தைய வினா பாருங்க.
கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை. இது கண்ணதாசன் பிறந்த ஊர் எது? கண்ணதாசன் பிறந்த ஊர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சிறுகூடல்பட்டி. ஆன்சர் சிறுகூடல்பட்டி. கண்ணதாசன் முதலில் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய ஆண்டு எது? கண்ணதாசன் முதலில் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1949. ஆன்சர் 1949. இனி 18வது கேள்வி பார்க்கலாம். கண்ணதாசன் எழுதிய முதல் திரைப்பட பாடல் எது? கண்ணதாசன் எழுதிய முதல் திரைப்பட பாடல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி கலங்காதிரு மனமே. ஆன்சர் கலங்காதிரு மனமே. இனி 19வது கேள்வி பார்க்கலாம். கண்ணதாசன் திரைப்பட பாடல் வாயிலாக மக்களுக்கு எதனை உணர்த்தினார்? கண்ணதாசன் திரைப்பட பாடல் வாயிலாக மக்களுக்கு டேஷ் உணர்த்தினார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெய்யியலை உணர்த்தினார். ஆன்சர் மெய்யியலை உணர்த்தினார். இனி 20வது கேள்வி பார்க்கலாம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல் எது? சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சேரமான் காதலி. ஆன்சர் சேரமான் காதலி. இனி 21வது கேள்வி. கண்ணதாசன் அட்சய பாத்திரம் என்று எதனை குறிப்பிடுகிறார்? கண்ணதாசன் அட்சய பாத்திரம் என்று எதனை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தத்துவம். ஆன்சர் தத்துவம். இனி 22வது கேள்வி பார்க்கலாம். கண்ணதாசன் தன் வாக்கு மூலங்களை எவற்றை குறிப்பிடுகிறார்? கண்ணதாசன் தன்னுடைய வாக்கு மூலங்களாக எவற்றை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் டி வளமார் கவிகளை. ஆன்சர் வளமார் கவிகளை. இனி 23வது கேள்வி பார்க்கலாம். கவிஞன் யானோர் காலக்கணிதம் இவ்வடிகளில் அமைந்துள்ள நயம் என்ன? கவிஞன் யானோர் காலக்கணிதம் இவ்வடிகள் அமைந்துள்ள நயம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி மோனை. ஆன்சர் மோனை. இனி 24வது கேள்வி பார்க்கலாம். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இவ்வடிகளில் அமைந்துள்ள முரண் சொல். புகழ்ந்தால் என்னுடன் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இவ்வடிகளில் அமைந்துள்ள முரண் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி புகழ்ந்தால் இகழ்ந்தால். புகழ்ந்தால் இகழ்ந்தால். இனி 25வது கேள்வி பார்க்கலாம். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்துள்ள பாவினம் எது? சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்துள்ள பாவினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகவற்பா. ஆன்சர் அகவற்பா. அவ்வளோதான் 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.